இன்று புனித வெள்ளி. எல்லா கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருப்பார்கள். என் மகள் என்னிடம் வந்து கேட்டாள், அம்மா, இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் வேற்று மதத்தை சார்ந்தவர்களா என்று. நான் இல்லை என்றவுடன், அப்படியானால் யார் என்று கேட்க, எந்த வேதத்தை போதிக்கும்படி, எந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி இயேசு வந்தாரோ அந்த வேதத்தை போதித்த மதத் தலைவர்கள்தான் இயேசுவை பிடித்து சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்கள் என்றேன். புரியாமல் அவள் என்னை பார்க்க வேதத்தின் துணை கொண்டு அவளிடத்தில் பேச ஆரம்பித்தேன். மத்தேயு 7:29 மத்தேயு 22:33 சுட்டிக்காட்டி இயேசுவின் போதகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக இயேசுவினிடத்தில் வந்து சேர்ந்ததை பார்த்த இந்த மதத் தலைவர்கள் எங்கே தங்களுடைய மத நிறுவனத்திற்கு, எங்கே தங்களுடைய அதிகாரத்திற்கு, எங்கே தங்களுடைய ஆளுமைக்கு, தங்களுடைய தலைமைத்துவத்துக்கு, தங்களுடைய ஆடம்பரங்களுக்கு ஆட்டம் வந்துவிடுமோ என்று பயந்து இயேசுவை பிடித்து அன்றைய நீதியரசராகிய பிலாத்துவினுடைய கையில் ஒப்பு கொடுத்தார்கள். அந்த நீதியரசர் புரிந்து கொண்டார், இவர்கள் இயேசுவை பொறாமையினாலே தன்னிடத்தில் பிடித்து ஒப்புவித்திருக்கிறார்கள் என்று அவளுக்கு புரிய வைத்தேன். அடுத்ததாக, இயேசுவின் சிலுவைப்பாடு நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்று கேட்டாள். இயேசுவினுடைய வாழ்க்கையில் சிலுவையை சுமந்து அவமானம், நிந்தையை அடைந்தது போல மனிதனாக பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பாடுகள், ஏதோ ஒரு வேதனை, துன்பம், துயரம், வியாதி, கடன் அப்படின்னு ஏதோ ஒரு பாடு எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு என்பதை இந்த சிலுவை பாடு நமக்கு கற்றுத்தருகிறது. அது மட்டுமல்ல, இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட அந்த பார சிலுவையை சுமக்க முடியாதபடி அவர் தள்ளாடி விழுந்தபோது அவரை தாங்கி பிடித்து அந்த பாரச் சிலுவையின் ஒரு முனையை தன்னுடைய தோளின் மேல் சுமந்து கொண்ட சிரேனே ஊரானாகிய சீமோன் என்பவனைப் போல இந்த உலகில் உள்ள எல்லாருடைய வாழ்க்கையிலும் உள்ள பாடுகளை, நமக்கு தெரிந்தவர்களுடைய பாரங்களை நாம் சுமந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சிலுவை நமக்கு கற்றுத்தருகிறது என்று நான் சொன்னதோடு, பவுலடியார் சொன்ன ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டினேன். கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சுட்டிக்காட்டி, கிறிஸ்தவம் என்பது பாரத்தை சுமத்துவதல்ல, சுமப்பது. கிறிஸ்தவம் என்பது மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பதல்ல, அவர்களை திருத்துவது. மற்றவர்கள் மேல் அன்பு கூற வேண்டும் என்பது கிறிஸ்து சொன்ன ஆலோசனை அல்ல, அன்பு கூர்ந்தே ஆக வேண்டும் என்பது கிறிஸ்தவனுடைய கட்டளை.